அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைய வகுப்பை ஆரம்பிப்போம். நமது ஆரம்ப வகுப்பில் நாம் ஒவ்வொரு சக்கரங்களாக அடுத்த கட்டமாக ஆழமாக பார்த்து கொண்டு வருகின்றோம். கடந்த வகுப்பில் நமது இடது இருதயம் பற்றி பார்த்தோம். இன்று அதை நாம் இன்றும் இடது இருதயத்தை பற்றி தொடருவோம். கவனத்தை தலை உச்சிக்கு கொண்டு சென்று எமது தலை உச்சி பகுதி பிரம்மரந்திரத்தை நாம் கவனிப்போம். இப்பொழுது எமது கவனம் முழுவதும் பிரம்மராந்திரம் மற்றும் நாம் உள்ளெடுக்கும் மூச்சு உள்சென்று வெளிவருதல் அதில் மட்டுமே இருக்கட்டும். பின்பு பிரம்மராந்திரத்துக்கு சற்று கீழ் நமது இருதய பீடம் இருக்கின்றது. நமது இடது இருதயத்தின் இருப்பிடம் நமது தலை உச்சியில். அதில் கவனத்தை கொண்டு செல்வோம். நாம் இவ்வாறு கவனத்தை கொண்டு செல்லும் பொழுது அந்த பகுதி தளர்வடைந்து விரிவடைவதை நாம் காணலாம். அது முழுவதுமாக தளர்வடைந்து விரிவடைந்ததும் அதற்கும் சற்று கீழ் நமது சஹஸ்ராரம் 1000 நரம்பு முடிச்சுக்களின் முடிவு. சஹஸ்ராரம் அதில் நமது கவனத்தை கொண்டு செல்வோம். மீண்டும் நாம் சுவாசம் தலை உச்சி வழியாக அந்த சுவாசம் நடைபெறுவதை நாம் கவனிப்போம். முழு கவனத்தையும் நாம் அங்கு கொண்டு வரும் போது இதை நாம் உணரக்கூடியதாக இருக்கும். உச்சிக்குழி வழியாக சுழுமினை நாடி வழியாக சுவாசம் நடைபெறுவதை உணரலாம். இந்நிலையில் மெதுவாக எந்த ஒரு பிரஷரும் எந்த ஒரு அழுத்தமும் இல்லாது நமது மனம் உடல் இரண்டையும் லேசாக வைத்து கவனத்தையும் லேசாக வைத்து இதை கவனிப்போம். நாம் இங்கு ஒன்றும் செய்ய தேவையில்லை. நமது சுவாசம் தலை உச்சி வழியாக உள் சென்று மூலாதாரம் வரை சென்று குண்டலினி அன்னையின் பாதங்களை தொட்டு மெதுவாக வெளிவருவதை கவனிப்போம். இந்நிலையில் நமது பிரம்மராந்திரம், இருதய பீடம், சஹஸ்ராரம் அனைத்தும் தளர்வடைவதை, இவை அனைத்தும் நரம்புகள். இந்த நரம்புகள் அமைதியாக தளர்வடைவதை கவனிப்போம். இப்பொழுது இந்நிலையில் இது ஒரு கவனப்பயிற்சி. இந்நிலையில் நமது இரு கைகள் 10 விரல் நுனிகளையும் நன்றாக கையை விரித்து மடியில் வைத்து 10 விரல் நுனிகளையும் அவதானிப்போம். அதோடு உள்ளங்கை மணிக்கட்டு பகுதி நமது மூலாதாரத்தின் இருப்பிடம். இவை நமது 7 சக்கரங்கள், 5 விரல்கள், உள்ளங்கை, மூலாதாரத்தின் மணிக்கட்டு பகுதி. இந்த 7 ஸ்தானங்களும் நமது 7 சக்கரங்களில் இருந்து வரும் நரம்பு முடிச்சுக்களின் முடிவு. இந்த முடிவை நாம் கவனிப்போம். இந்த நரம்பு முடிச்சுக்கள் நமது கைகளிலும் அவை தளர்வடைவதை அவதானிப்போம். இங்கே நாம் கவனிப்பது மட்டுமே, வேறொன்றும் செய்ய தேவையில்லை. ஜஸ்ட் observing. அது என்ன உணர்வு இருந்தாலும் அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை, அதை கவனிப்போம். இப்பொழுது இந்த கைகளில் இருக்கும் 7 நரம்பு முடிச்சுக்கள், இரண்டு கைகளிலும் நமது கைகளில் அந்த நரம்புகள் ஊடாக நமது தொண்டையில் உள்ள விசுதி சக்கரத்துக்கு இணைக்கப்பட்டிருக்கின்றது.
அந்த இணைப்பை நாம் உணர்வோம். அந்த இணைப்பும் தளர்வாக இருக்க வேண்டும். நமது விசுதி சக்கரம் தளர்வாக இருக்கட்டும். ஸோ கவனம் தலை உச்சி குழியிலிருந்து சுழுமுனை நாடி வழியாக நமது விசுதி சக்கரம், அதன் கீழ் நமது இருதயம், அதற்கு கீழ் நமது வயிற்று பகுதி நாபி பவசாகரம், அதற்கு கீழ் நமது சுவாதிஷ்டானம், முழந்தண்டு அடிப்பாகத்தில் மூலாதாரம். ஸோ இந்த சுழுமுனை நாடி வழியாக எமது கவனத்தை இலகுவாக விஸ்தரிக்க முடிகின்றதா என்று பார்ப்போம். கவனத்தை நாம் கொண்டு செல்வதில்லை. கவனம் தலை உச்சி குழியிலே இருக்க வேண்டும். அங்கிருந்து கொண்டு இவை அனைத்தையும் கவனிக்க முடிகின்றதா இலகுவாக. மனமுடல் ஆறுதலாக நாம் வைத்து இதை கவனிப்போம். எந்த ஒரு எண்ணங்களோ பிரச்சனைகளோ கவலைகளோ இப்பொழுது நமது தலைக்குள் வராது அமைதியாக இவற்றை கவனிப்போம். தியானம் என்பது எமது கவனத்தை எமக்குள் உள்முகமாக கொண்டு வருவது. தியானம் என்றாலே அமைதி என்பதுதான் அனைவருக்கும் ஞாபகம் வரும் ஒன்று. இந்த அமைதி நிலையை நாம் எமக்குள் கொண்டு வந்து எம்மை அறிய உட்படுகின்றோம். இந்த நிலையை நாம் தொடர்ந்து வைத்திருப்போம். இந்த நிலையை நாம் தொடர்ந்து வைத்திருக்க முயற்சிப்போம். அதாவது எண்ணங்கள் வந்தால் அவற்றை மன்னித்து விடுவோம். அவை இப்பொழுது முக்கியமானவை அல்ல. இப்போது முக்கியமானது நமது கைகள் விரிந்திருக்கின்றது. நமது நாடி நரம்புகளை நாம் எம்மை சுற்றி உள்ள எங்கும் நிறைந்திருக்கும் இந்த இறை சக்தி, தெய்வீக சக்திக்கு வெளிப்படுத்தி அமைதியாக நமது சுவாசம் சுழுமுனை நாடி வழியாக நடைபெறுகின்றது. மெதுவாக உள் சென்று மூலாதாரம் வரை, மூலாதாரத்தில் முழந்தண்டு அடிப்பாகத்தில் குண்டலினி சக்தி அந்த தாயின் பாதங்களை தொட்டு மெதுவாக வெளியேறுகின்றது. இந்த நரம்புகள் அனைத்தும் தளர்வடைகின்றது. இதை நாம் கவனித்து ஆத்ம அஷ்டகம் கேட்ட பின்பு தியானத்தை தொடருவோம். இந்த ஆத்ம அஷ்டகம் ஸ்ரீ ஆதி சங்கராச்சாரியர் அவர்களால் தரப்பட்டது. நான் யார் என்ற அந்த உண்மையை விளக்குவது. நான் யார்? நான் ஒரு தூய ஆத்மா, பரமாத்மாவை பிரதிபலிக்கும் தூய ஆத்மா, அதுவே நான். அதுவே உண்மை என்றால் எமது ஆத்மா ஆளுமை, அந்த நற்பண்புகள் அந்த ஆத்மா எமது இருதயத்தில் பிரகாசிக்க வேண்டும். எமது இருதயம் தூய்மையானதாக, நேர்மையானதாக, உண்மையானதாக மாறுகின்றது எமது ஆத்மா பிரகாசிக்கும் போது. அந்த ஆத்மா அஷ்டகத்தை கேட்டு விரும்பினால் எமது வலது கையை எமது இடது இருதயத்தில் வைக்கலாம். இந்த உண்மை சத்தியம், இந்த சத்தியம் எமது சித்தத்துக்கு வர வேண்டும். சித்தம், இந்த சத்தியத்தால், இந்த உண்மையால் நமது சித்தம் அறிவூட்டப்பட வேண்டும். நமது சித்தத்தில் அது சரியாக விளங்கிவிட்டால் அதன் பின்பு நமக்கு தானாக ஒரு அமைதி வருகின்றது. அமைதியும் ஒரு மன நிறைவு, பாதுகாப்பு, அது நமக்கு ஒரு ஆனந்தத்தை தருகின்றது. இதுவே சச்சித் ஆனந்தம், சச்சித் ஆனந்த ரூபம், சிவோகம் சிவோகம்.
நான் ஒரு சச்சித் ஆனந்த ரூபம், சத்தியம். நான் ஒரு தூய ஆத்மா. இது எனது சிந்தையில் நன்றாக விளங்கிவிட்டது. சித்தம். இதனால் எனக்கு வாழ்வில் அமைதியும் ஆனந்தம் தவிர வேறில்லை. அந்த ரூபமே நான், அந்த ரூபமே சிவம், சிவபெருமான். அவரே எமது ஆத்மாவில் பிரதிபலிக்கின்றார். இந்த தத்துவத்தையே இந்த பாடல் மூலமாக ஆதி சங்கராச்சாரியார் விளக்குகின்றார். இந்த பாடலில் அவர் சொல்கின்றார், நான் மனம் இல்லை, இந்த எண்ணங்கள் இல்லை, ஆணவம் இல்லை, அகங்காரம் இல்லை. அவ்வாறு ஒவ்வொன்றையும் இல்லை 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 என்று விளக்கிக் கொண்டே போகும் போது நமக்குள் மிஞ்சுவது இந்த ஆத்மா மட்டுமே. இந்த பாடலை நாம் இப்பொழுது கேட்போம். मनोबुद्ध्यहङ्कारचित्तानि नाहं न च श्रोत्रजिह्वे न च घ्राणनेत्रे न च व्योमभूमिर्न तेजो न वायुः चिदानन्दरूपः शिवोऽहं शिवोऽहं न च प्राणसंज्ञो न वै पञ्चवायुः न वा सप्तधातुर्न वा पञ्चकोशः न वाक्पाणिपादौ न चोपस्थपायु चिदानन्दरूपः शिवोऽहं शिवोऽहं न मे द्वेषरागौ न मे लोभमोहौ मदो नैव मे नैव मात्सर्यभावः न धर्मो न चार्थो न कामो न मोक्षः चिदानन्दरूपः शिवोऽहं शिवोऽहं न पुण्यं न पापं न सौख्यं न दुःखं न मन्त्रो न तीर्थो न वेदा न यज्ञः अहं भोजनं नैव भोज्यं न भोक्ता चिदानन्दरूपः शिवोऽहं शिवोऽहं न मे मृत्युशङ्का न मे जातिभेदः पिता नैव मे नैव माता न जन्म न बन्धुर्न मित्रं गुरुर्नैव शिष्यः चिदानन्दरूपः शिवोऽहं शिवोऽहम् अहं निर्विकल्पो निराकाररूपो विभुर्व्याप्य सर्वत्र सर्वेन्द्रियाणां सदा मे समत्वं न मुक्तिर्न बन्धः चिदानन्दरूपः शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपः शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपः शिवोऽहं शिवोऽहं साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः।
சிறிது நேரம் தியானிப்போம். நான் எனது கடந்த கால பிரச்சனைகள் அல்ல, கடந்த காலத்தில் நான் செய்த தவறுகளில் அல்ல, அவை அனைத்தும் முடிந்து விட்டது. எனது மனதில் எந்த ஒரு மனக்கட்டுப்பாடும் இல்லை, கடந்த கால பிரச்சனைகள் இல்லை, கவலைகள் இல்லை, எதிர்காலத்தை பற்றிய பிரச்சனைகள் இல்லை, கவலைகள் இல்லை, அகங்காரம் எனக்கு இல்லை, வேண்டாத ஆசைகள் இல்லை, கோபம் குரோதம் இல்லை, பொருட்களில் பற்றில்லை, பந்தமில்லை, பாசமில்லை. அனைத்தும் உண்மையானதாக நேர்மையானதாக மாறுகின்றது. எனக்கு பொறாமை இல்லை, தற்பெருமை இல்லை, அகங்காரம் இல்லை, ஆணவம் இல்லை. இந்த ஆத்மாவுக்கு எதிரான அனைத்தையும் நாம் இல்லை இல்லை என்ற நமக்குள் இருந்து நாம் வெளியேற்றும் போது மிஞ்சுவதே தூய ஆத்மா. இந்த வேண்டாதவற்றை நாம் வெளியேற்றும் போது ஆத்மாவின் நற்பண்புகள் நமக்குள் வெளிவர ஆரம்பிக்கின்றது. நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு கணமும் நமது வாழ்வில் ஆத்மாவின் நற்பண்புகள் வெளிவர ஆரம்பிக்கின்றது. இந்த ஆத்மாவின் நற்பண்புகள் நமது 7 சக்கரங்கள் வழியாக நமக்குள் விருத்தி அடைகின்றது. இதுவே நாம் ஒவ்வொரு சக்கரங்களிலும் நாம் எவ்வாறு இந்த ஆளுமைகள் நமக்குள் விருத்தி அடைகின்றது, இந்த அவை பற்றிய ஞானம் அறிவு நமக்கு எவ்வாறு வளர்கின்றது என்பதையே நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். நமது இன்று இடது இருதயம் நமது ஆத்மா சிவபெருமானின் பிரதிபலிப்பு. எமது ஆத்மாவை பற்றி நாம் இந்த விளக்கத்தை பார்த்தோம். ஸ்ரீமாதாஜியின் அருளுரைகள் மூலமாக நிறைய விளக்கங்கள் பார்த்திருக்கின்றோம். மற்றும் சிவபெருமானின் பண்புகளை விளங்கிக் கொள்ள முயற்சிப்பதன் மூலம் நாம் நமது ஆத்மாவை நாம் அறிந்து கொள்ளலாம். எனவே இப்பொழுது நாம் நமது தியான நிலை எப்படி இருக்கின்றது, கடந்த காலம் எண்ணங்கள் அல்லது எதிர்காலத்தை பற்றிய கவலைகள், யோசனைகள் அல்லது திட்டமிடல், அதில் மனம் செல்கின்றதா? எமது மமகாரம் அகங்காரம் இவையே எமக்கு எண்ணங்களை தருவது. கடந்த காலத்திலிருந்தும் எதிர்காலத்திலிருந்தும் எண்ணங்கள் வருகின்றது. அவற்றை சரணாகதி செய்து விடுவோம். தற்பொழுது செய்து எமது மனதுக்கு ஒரு ஆறுதலை, விடுதலையை கொடுப்போம். கொடுத்து எமது கவனத்தை எமது மனதுக்கு அப்பால், இந்த எண்ணங்கள், கவலைகள், பிரச்சனைகளுக்கு அப்பால் தலை உச்சி குழியில் ஆத்மாவுக்கு எடுத்து செல்லுவோம்.
மீண்டும் நாம் ஒன்றும் செய்வதில்லை, நாம் கவனிப்பது மட்டுமே. கவனிப்பது எவ்வாறு? தூய்மையான கவனம். அந்த தூய்மையான கவனத்தோடு நாம் ஒருமுகப்படுத்தி எம்மை கவனிப்போம். தலை உச்சியிலிருந்து சுவாசத்தில் நாம் கவனத்தை போடலாம். ஒரு அமைதியான நிலையிலேயே நாம் எமது ஆழத்தை கவனிக்க முடியும். இப்போ ஒரு நதி அமைதியின்றி இருந்தால் அந்த நதியின் ஆழத்தை, கடலின் ஆழத்தை நாம் காண முடியாது. அமைதியாக இருக்கும் போது நாம் ஆழத்தை நன்றாக பார்க்கலாம். பிரதிபலிப்பை, சுட்ட உள்ள மரங்கள் எதுவானாலும் அவற்றின் பிரதிபலிப்பை நன்றாக நாம் அந்த தண்ணீருக்குள் பார்க்கலாம். அதுபோல் நாம் அமைதியாக இருக்கும் போதே சிவபெருமானுடைய பிரதிபலிப்பை எமது இருதயத்தில் நாம் காண முடியும். எம்மை நாம் அறிந்து கொள்ள முடியும். நான் ஒரு தூய ஆத்மா. எனவே இந்த அமைதியையே நாம் வேண்ட வேண்டும். தாயே, எமக்கு இந்த எண்ணங்கள் அனைத்தையும் விலக்கி அதற்கப்பால் அந்த அமைதி நிலைக்கு, அந்த தியான நிலைக்கு எம்மை எடுத்து செல்லுங்கள். இந்த நித்தியான நிலையே சக்தி வாய்ந்த நிலை. எமது சக்கரங்கள், இந்த தியான நிலையில் குண்டலினி அன்னையின் சக்தி மூலம் எமது சக்கரங்கள் ஒளியூட்டப்படுகின்றது. அந்த ஒவ்வொரு சக்கரங்களிலும் ஆத்மாவின் ஆளுமைகள் ஒளியூட்டப்பட்டு எமக்குள் விருத்தி அடைகின்றது. இதனாலேயே நாம் எமக்குள் மாபெரும் மாற்றத்தை நாம் காண்கின்றோம் தியானம் மூலமாக. எண்ணங்கள் வருமாயின் எமது வலது கையை தலை உச்சி குழியில், வலது உள்ளம் கையை தலை உச்சி குழியில் சிறிது நேரம் வைத்துக் கொள்வோம். அவ்வாறு வைக்கும் போது நாம் முதலில் தொடுகையை உணரலாம். எமது உச்சி குழியில் தொடுகை. அந்த தொடுகையை உணர்ந்த பின் குளிர்ச்சியாக இருக்கின்றதா, சூடாக இருக்கின்றதா என்பதை நாம் கவனிப்போம். சூடாக இருந்தால் அது மெதுவாக குளிராக மாறும் அந்த அற்புதத்தை நாம் கவனித்து கொண்டிருப்போம். குளிர்ச்சியாக இருந்தால் அந்த குளிர்ச்சி மேலும் 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 அதிகரிப்பதை நாம் கவனிப்போம்.
இப்பொழுது வலது கையை நாம் ஒரு 2 அங்குல உயரத்தில் உயர்த்தி நாம் பார்ப்போம், கவனிப்போம். கவனம் முழுவதும் நாம் வைத்து கவனித்தால் இதை இலகுவாக உணரலாம். இந்த எண்ணங்கள் இல்லாத தியான நிலை. இப்பொழுது இன்னும் ஒரு 2 அங்குல உயரத்துக்கு நாம் நமது கையை உயர்த்துவோம். ஸோ அதிக தூரம் அல்ல, மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 4 அங்குல உயரத்தில் இந்நிலையில் நமக்கு எந்த சந்தேகங்களும் இல்லை. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கின்றது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த தெய்வீக சக்தியில் எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் நான் சாய் யோகாவுக்கு வந்த பின்பு எவ்வாறு நான் அமைதியாக எனக்குள் பெரும் மாற்றம் நிகழ்வதை கண்டிருக்கின்றேன். எனக்குள் மட்டுமல்ல, எனக்குள் நடைபெறும் அந்த மாற்றம் வெளியிலும் எனக்கு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றது. நல் மாற்றங்கள். எனவே சந்தேகம் மறைகின்றது. இதுவே எமது அறிவூட்டப்பட்ட சித்தம், அதாவது எமது கவனம் அனுபவம் மூலமாக அறிவை பெற்றுக்கொள்கின்றது. எனவே அமைதி அடைகின்றது. அதனாலேயே நாம் அமைதி அடைகின்றோம். பாதுகாப்பை உணர்கின்றோம், அமைதியை உணர்கின்றோம். இந்த தியான நிலையில் நாம் ஸ்ரீ மாதாஜியின் அருள் உரையை கேட்போம். சிவ தத்துவம். இந்த சிவ தத்துவம் மூலம் நாம் நமது ஆத்மாவை, எம்மை நாம் அறிந்து கொள்ளலாம். எமது இடது இருதயத்தில் நாம் சொல்லுவோம், நான் எனது ஆத்ம தத்துவத்துக்கு தலை வணங்குகின்றேன். எனது ஆத்ம தத்துவம் சச்சித் ஆனந்த ரூபம். நான் ஒரு தூய ஆத்மா என்பதே உண்மை. இந்த உண்மை எனது சித்தத்தை தெளிவுபடுத்துகின்றது, அறிவூட்டுகின்றது. அதனால் எனக்கு அமைதியும் ஆனந்தமும் கிடைக்கின்றது. அதுவே ஆத்ம தத்துவம். இந்த ஆத்ம தத்துவத்துக்கு நான் தலை வணங்குகின்றேன். இந்த ஆத்மா எனது இருதயத்தில் எப்பொழுதும் இருக்கின்றது.
என்னை தூரிய நிலைக்கு எடுத்து செல்கின்றது. தூரிய நிலை என்பது தியான நிலை. அங்கு எனக்கு முழு நம்பிக்கை வருகின்றது. என்னில் நான் என்னை உணர்ந்து கொண்டேன், நான் ஒரு தூய ஆத்மா என்று. அந்த உண்மை என்னை ஒரு அமைதி நிலைக்கு எடுத்து செல்கின்றது. அந்த தியான நிலை தூரிய நிலை. தியான நிலையில் நான் தெய்வீகத்தை உணர்கின்றேன். எந்த சந்தேகமும் இல்லை. எனது வாழ்வில் மாற்றங்கள், எனக்குள் மாற்றம் நிகழ்கின்றது, எனக்கு வெளியில் என் வாழ்விலும் மாற்றம் நிகழ்கின்றது. எந்த சந்தேகமும் இல்லை. இந்த தூரிய நிலை, இந்த நிலைக்கு நான் தலைவணங்குகின்றேன். இப்பொழுது நான் மாதாஜியின் உரையை போடுகின்றேன்.
My idea of coming to Pandharpur for Shiv Puja was this, that Shiva represents the spirit, and the spirit is residing in all of you, in your hearts. My idea of coming to Pandharpur for Shiv Puja was this, that Shiva represents the spirit, and the spirit is residing in all of you, in your hearts. The seat of Sadashiva is on top of your head, but is reflected in your heart. Now your brain is the Vittala. So to bring spirit to your brain means enlightenment of your brain. Enlightenment of your brain means the limited capacity of your brain has to become unlimited in its capacity to realize God. I will not use the word understand, but to realize God. How powerful He is, how miraculous He is, how great He is. The another is that the brain of man can create, of course, out of the dead. But when the spirit comes into brain, then you create living things, living work of Kundalini. Even the dead start behaving like living because you touch the spirit in the dead. Like the nucleus inside every atom or a molecule has the spirit of that molecule. And if you become your spirit, we can say the brain of a molecule or an atom is like the nucleus, body of the nucleus. But the one that controls the nucleus is the spirit that resides within the nucleus. So now you have got the attention or the body, the whole body of the atom, then the nucleus, and inside the nucleus is the spirit. In the same way, we have this body, the attention of the body. And then we have the nucleus
is the brain, and the spirit is in the heart. So the brain is controlled through the spirit. How? That around the heart there are 7 auras. Which can be multiplied into any number. 7 raised to power 1600, which are the ones which watch the 7 chakras raised to power 16,000, sorry. Now this spirit is watching through this aura. Watching, I am again saying watching. Through this aura. Can you sit down? Can you sit down? I think would be better. There's no need to bother once you have put it up. This aura is watching the behavior of your 7 centers in your brain. Is also watching all the nerves that are working in the brain. Watching again. But when you bring the spirit into your brain, then you go 2 steps ahead. Because when your Kundalini rises, she touches the Sadashiva, and Sadashiva informs the spirit. Informs in the sense reflects in the spirit. So that's the first state where the watching auras start communicating to your different chakras in the brain and integrating it. But when you bring your spirit to your brain, this is the second state. Then you really become self-realized in the full way. In the full way. Because then yourself, that is the spirit, becomes your brain. Action is very dynamic. It opens then the 5th dimension in the human being. First, when you become realized, collectively conscious, and start raising the Kundalini, you cross the 4th dimension. But when your spirit comes into your brain, then you become the 5th dimension, means you become the doer. Our brain now, for example, says, all right, lift this thing up. So you touch it with your hand, you lift it up. You are the doer. But when the brain becomes the spirit is the doer. And when spirit is the doer, then you become a complete Shiva, self-realized. In that state, if you get angry,
You are not attached. You are not an attached person to anything whatsoever. If you possess anything, you are not attached. You cannot attach because spirit is detachment. It's complete detachment. You don't bother about any attachments whatsoever. Even for a second you are not attached. Now, I would say, to understand the detachment of spirit, we should study ourselves very well, clearly. How are we attached? We are attached, firstly, by our brain. Mostly by our brain. Because all our conditionings are in our brain and all our ego is also in our brain. So all emotional attachments are through our brain and all our egoistical attachments also are through our brain. That's why it is said that after realization one must try to practice the Shiva Tattva by practicing detachment. जरा मला शाल दे. तसं शिवाची फार थंड असणार सगळं. Now, how do you practice this detachment? सगळ्यांना इंग्लिश समजता आहे ना थोडं थोडं? Because we get attached to something, of course through our brain, but through our attention. So we try to do what we call Chitta Nirodh, is to control your attention. Where is it going? In the practice of Sahaja Yoga, if you have to rise higher, you have to improve your own instrument and not the instrument of others. This is one thing one should know. For definite. Now you just watch your attention, where is it going? Watch yourself. As soon as you start watching yourself, your attention, you will become more identified with your spirit. Because if you have to watch your attention, you have to be your spirit. Otherwise, how will you watch it? So now see, where is your attention going? First, the attachment is in all gross ways to your body. So we see Shiva, there is no attachment to his body. He sleeps anywhere. He goes to the cemeteries and he sleeps there. Because he's not attached, he can never be caught up by any booths or anything, nothing of the kind. He's detached. The detachment is to be watched and seen through your own attachments. Now, because you are realized souls, not yet, the spirit has not come into your brain, of course, but still you are realized souls. So what you can do is at least to watch your attention, you can do that. You can watch your attention very clearly by seeing where your attention is going. And then controlling your attention also you can do. Very simple. To control your attention, you have to just remove your attention from this to that. Try to change your priorities. All this has to be done now, after realization, a complete detachment. So the body demands comfort. Try to make body uncomfortable a little bit. Try. What you think
it to be comfortable, try to make it little uncomfortable. That's why people went to Himalayas. See, coming to this place itself has caused us a lot of problems. But going to Himalayas, you can imagine. So after realization, they used to take their body to Himalayas. All right, go through all this. Let's see how you act. So what you call the penance side starts now. In a way, it's a penance which you can do very easily because now you are realized souls. With enjoyment, little, try to make this body. For Shiva, it doesn't matter whether he is in a cemetery or in his own Kailasha or anywhere. Where is your attention is, you see. That your human attention is hopelessly bad. Very entangled nonsense it is. We did this because of this. There's an explanation. Or others have to give an explanation. No explanation is needed to be given. Where is your attention is, you see. That your human attention is hopelessly bad. Very entangled nonsense it is. We did this because of this. There's an explanation. Or others have to give an explanation. No explanation is needed to be given or to be accepted or to be asked for. No explanation. To exist without explanation is the best way. In a simple Hindi language, jaise rakhahu taise hi rahu. Whichever way you keep me, I'll remain in that state. And I'll enjoy. Further in this poem, Kabira says, if you make me go on an elephant, means the royal conveyance, I'll go. If you make me walk, I'll walk. Jaise rakhahu taise hi rahu. So no reaction on that part. No reaction. First no explanation, no reaction.
Now, second is about food. So that's the first seeking human beings had as animals. No attention on food. Whether you have salt or not, whether you have this or that, no attention on food. Actually, you should not remember what you ate this morning. But we think as to what we are going to eat tomorrow. We consume food not for running this body, but for sort of a more satisfaction of tongue pleasures. Once you start understanding that pleasure is a sign of gross attention, any kind of pleasure is a very gross sensationalization. Sensations. Very gross it is. But when I say no pleasures means, doesn't mean that you should become serious people and people of sort of as if somebody is dead in your family. But you should be like Shiva. So detached. May God bless you.
ஸோ எமக்குள் வேண்டாதவற்றை நாம் எமக்குள் வேண்டாதவற்றை நாம் அதாவது ஆத்மாக்கு எதிரானவை அனைத்தையும் நாம் இது வேண்டாம், இது வேண்டாம், இது இல்லை என்று நாம் எம்மிடமிருந்து தவிர்க்கும் போது எமக்குள் மிஞ்சுவது தூய ஆத்மா. இந்த ஆத்மா எம்மை கவனித்துக் கொள்கின்றது, கவனிக்கின்றது. சுமாத்திச்சி சொல்கின்றார்கள், அது 4வது நிலை, ஆத்மா எம்மை கவனிப்பது. பிறகு எமது மூளையில் வருகின்றது, அதாவது நாம் ஆத்மாவாக மாறுகின்றோம். மூளையில் வரும்போது எமது அகங்காரம், மமகாரத்தால் வரும் எண்ணங்கள், கவலைகள், பிரச்சனைகள் அனைத்தையும் விடுத்து ஆத்மா எமது மூளையை பொறுப்பேற்று எமது மூளையை வழிநடத்த ஆரம்பிக்கின்றது. ஆத்மா இந்த வழிநடத்தலை ஆரம்பிப்பதை எவ்வாறு நாம் உணர்வது? அமைதியான நிலையில் ஆத்மா எமக்குள் உள்ளுணர்வு மூலமாக எம்மை வழி நடத்துகின்றது. எமக்கு எது சரி, எது பிழை என்று உணர்த்துகின்றது. இதற்கு நாம் அமைதியாக இருக்க வேண்டும். இந்த அமைதி நிலையிலேயே எமது ஆத்மாவின் வழி நடத்தலை நாம் உணர்ந்து கொள்ளலாம். இந்நிலையில் இந்த அருமையான விளக்கம் ஸ்ரீமாதஜியின் உரை மூலம் ஆத்மா பற்றிய விளக்கம் சிவபெருமானின் சதாசிவனின் பிரதிபலிப்பே ஆத்மா. அதை எமக்கு நன்றாக விளக்கினார். ஸ்ரீமாதஜிக்கு எமது இதயபூர்வமான ஆனந்த கோடி நன்றிகளை தெரிவித்து குண்டலினி அன்னையை எழுப்பி கவசம் இட்டுக்கொள்வோம். முதலாவது தடவை, இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை, கவசம் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சஹஸ்ரார. மீண்டும் இரு கைகளையும் கூப்பி வணங்கி இன்றைய தியானத்தை நாம் முடித்துக்கொள்வோம். எம்மோடு ஃபேஸ்புக் மற்றும் ஜூம் வழியாக இணைந்த அனைவருக்கும் எமது அன்பான வணக்கங்களும் நன்றிகளும். உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் நீங்கள் அன்மியூட் பண்ணி கதைக்கலாம்.